எபிசோட்ல கோபி அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறாங்க. அவங்க அம்மாவும் ஹோட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அங்க இருந்து பாக்யாவுக்கு கால் பண்ணி சமையல் ஆர்டர் வந்திருக்கு, பண்ணி தர முடியுமான்னு கேக்குறாங்க. பாக்யாவும் ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு அப்புறமா பண்ணி தரேன்னு சொல்றாங்க. கோபி ஹோட்டல்ல வேலை செய்யற பொண்ணும் சமையல் லிஸ்டோட சேர்த்து லொகேஷனையும் அனுப்பி வச்சிடுறான். பாக்யாவும் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அத்தைக்கு கால் பண்றாங்க. ஆனா கால் போகலன்னு லிஸ்ட் அனுப்புனவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு நீங்களே டெலிவரி பண்ணிருங்கன்னு சொல்றான். பாக்யாவும் செல்வியும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த லொகேஷனுக்கு போயிடுறாங்க. அங்க போய் கோபியை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. கோபியும் ஷாக் ஆயிட்டு அவங்க அம்மா கிட்ட பாக்யா கிட்ட தான் ஆர்டர் கொடுத்தீங்களான்னு கேக்குறாங்க. பாட்டியும் எனக்கு அவசரத்துல வேற வழி தெரியலன்னு சொல்றாங்க. கோபி ஹோட்டல்ல இருக்கவங்களும் சாப்பாடு வந்துருச்சு, பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. பாக்யா பாட்டி கிட்ட லொகேஷன் மாத்தி அனுப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு கோபி ஹோட்டல்ல வேலை செய்யற அப்ரண்டிஸும் கரெக்டா தான் வந்திருக்கீங்க, எங்க செஃப் தான் லீவுன்னு போட்டு கொடுத்துட்றாங்க. பாட்டியும் கோபி கிட்ட நல்ல ஆளை வேலைக்கு வச்சிருக்கேன்னு திட்டுறாங்க. ஆனா பாக்யா இந்த கடவுள் ரொம்ப மோசம் இல்ல அத்தைன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.